சிறகடிக்க ஆசை சரியில்லை டுடே எபிசோடில் நம்ம ரோகிணி இருந்துட்டு எப்படியாவது இந்த கேஸில் நம்ம ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வித்யாவை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. என்னை பற்றின விஷயத்த நான் மனோஜ் கிட்ட சொல்லிட்டேன்னு உங்ககிட்ட ஆரம்பத்திலே கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்ததாக வித்யா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக ஃபோன் கூட பண்ணனே ஞாபகம் இருக்கா உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக வித்யாவும் இருந்துட்டு ஆமாம் இவ சொல்லியிருக்கா அப்படின்ற மாதிரி நடந்த எல்லா விஷயத்தையும் வித்யாவும் சொல்லிடுறாங்க. இதை கேட்டவொன்னே முத்து, மீனா, விஜயா எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதுக்கடுத்துதான் ப்ரௌன் மணிக்கிட்ட இது என் வாழ்க்கை சம்மந்தப்பட்டது, என் புருஷன்கிட்ட நான் சொல்லாமல் இருப்பேனா, ஆனால் என் அத்தை தான் என்னை பேராசைப்பட்டு என்னை மலேசியாவிலேருந்து வந்த மருமகன் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் என் ஹஸ்பண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அம்மாவோட மனசை மாற்றி என்னை ஏற்றுக்க வைக்கிறதா சொல்லியிருக்கல உங்ககிட்ட அப்படியே சொல்லிட்டு ரோகிணி இருந்துட்டு ப்ரௌன் மணியும் மாற்றிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக ப்ரௌன் மணியும் ரோகிணியோட வாழ்க்கையை மனசில் வச்சுக்கிட்டு ஆமாம் இந்த பொண்ணு சொல்லியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னடா இதெல்லாம் அப்படியே சொல்லிட்டு இந்த பக்கம் விஜயா பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க. லாயர் ஒரு பக்கம் முத்துவையும் மீனாவையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன இதெல்லாம் அப்படியே சொல்லிட்டு கேட்கும். அதுதான் மேடம் எங்களுக்கும் ஒன்றும் புரியல, இந்த ரோகிணி தான் ஏதோ கேம் விளையாடிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.